சத்யா மூவிஸின் மணிப்பயல் படத்துக்கு நான் தான் மாஸ்டர். சின்ன பசங்களை வச்சே பிரமாதமா சண்டை காட்சி எடுத்து அசத்திட்டிய சங்கர் என்று மக்கள் திலகம் என்னை பாராட்டினார். அதன் பின் உழைக்கும் கரங்கள் படம் நடித்து கொண்டிருந்த போது மாடி சண்டை வச்சு ரொம்ப நாளாச்சுப்பா, அதை வையேன் என்றார் மக்கள் திலகம். ஸ்டண்ட் பாஷையில் மாடி என்றால் மான் கொம்பு என்று அர்த்தம். அவர் விரும்பியதற்காகவே அந்த சண்டை காட்சி படத்தில் இடம்பெற்றது. இன்றைக்கு சண்டை காட்சிகள் என்றாலே ரிஸ்க் இல்லாம பார்த்து வையுங்க என்று சொல்லும் கதாநாயகர் மத்தியிலே நமது பாரம்பரிய கலைகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில ரிஸ்கான சண்டை காட்சிகளை தனது திரையுலக இறுதி நாட்களிலும் தொடர்ந்து இடம்பெறச் செய்தவர்தான் மக்கள் திலகம். சிலம்பம், கத்தி சண்டை, மடு, சுருள், மல்யுத்தம் போன்றவைகளை புகுத்தினார். சமீபத்தில் நான் மலேசியா சிலம்பக் கழகத்தின் அமைப்பின் பேரில் மலேசியா சென்றபோது இக்கருத்தை தெரிவித்தேன். அந்த உண்மையை அவர்களும் உணர்ந்திருந்தனர். இன்னும் சொல்லப்போனால் நம் பழந்தமிழ் சண்டைக்கலைகளை மேலை நாடுகளில் விரும்பி ரசிக்கும் காரணங்களில் மக்கள் திலகமும் பெரும் பங்கு வகிக்கிறார் என்பதை உண்மை. சத்யா மூவி சார்பில் இதயக்கண்ணி ஆரம்பிக்கப்பட்ட போது மக்கள் திலகம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இதயக்கணிக்கு நீதான் ஸ்டண்ட் மாஸ்டர் என்றார். அதுவரை வெளிப்படங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த எனக்கு அது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. தன்னை சார்ந்தவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் கடமையை சிறப்பாக செய்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக மக்கள் திலகத்தால் பாராட்டப்படுவார்கள் என்பது நான் அறிந்த உண்மை. இதயக்கனி சிறப்பாக வளர ஆரம்பித்தது. இப்படத்தில் ராதா சலோஜா என்ற இந்தி பட நாயகி தமிழுக்கு அறிமுகமானார். அதுதான் மும்பை நடிகைகள் தமிழுக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு பிள்ளையார் சுழியாக அமைந்த படம். பெங்களூர் அரண்மனையில் சண்டை காட்சி ஒன்று அமைத்தோம். ரிஸ்கான காட்சிகளில் அங்கே டூப் போடாமல் மக்கள் திலகமே நடித்தார். குறிப்பாக மொட்டை மாடி பகுதியில் பாறைகளில் குதிப்பது போன்ற காட்சிகள். அவரது திரையுலக இறுதி காலங்களில் ரஜினி, கமல் போன்ற நட்சத்திரங்கள் தமிழ் திரையில் பளிச்சிட்டாலும் மக்கள் திலகம்தான் பூரண சந்திரனாக வலம் வந்து கொண்டிருந்தார். புகழின் உச்சத்தில் இருந்தாலும் போட்டியாளர்களுக்கு இணையாக தன்னை மாற்றிக்கொள்ள அவர் தயங்கியது கிடையாது. 35 ஆண்டுகளுக்கு மேலாகவும் திரையுலகில் உழைத்து கொண்டிருக்கிறோமே என்ற சலிப்போ, வயதாகி விட்டதே என்ற நினைப்போ அவரிடம் எல்லளவும் எட்டி பார்த்ததே கிடையாது. இதயக்கனி கிளைமேக்ஸ் காட்சிக்காக நானும் இயக்குனர் ஜெகநாதனும் ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்துவும் அலைந்ததில் சிதம்பரம் அருகே பிச்சாவரம் தான் சரியான இடமாக்கப்பட்டது. அதன்படி அங்கே கிளைமேக்ஸ் சண்டை காட்சிக்காக முகாமிட்டோம். பிச்சாவரத்தை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு பிச்சாவரம் நல்ல சுற்றுலா தலமாக விளங்குகிறது என்றால் அதற்கு மக்கள் திலகமும் ஒரு காரணம். நீர் நிறைந்த சதுப்பு நிலக்காடான பிச்சாவரம் இயற்கை இன்பத்தை கண்டு ரசிக்க ஏற்ற இடம். ஆனால் மக்கள் பரவலாக அறியப்படாத இடமாகவும் சமூக விரோத செயல்கள் நடைபெற தோதாகவும் இருந்தது. ஆனால் இதயக்கணிக்கு பின்னர் இந்த நிலை மாறிவிட்டது. நாங்கள் முகாமிட்டு இருந்த அந்த பகுதி இப்போதும் எம்ஜிஆர் திட்டு என்றே அழைக்கப்படுகிறது. இது சிதம்பரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சதுப்பு நிலக்காடான அந்த பகுதியில் பாம்புகள் ஏராளம் இருக்கும். குறிப்பாக செடி கொடிகளில் சகட்டு மேனிக்கு பச்சை பாம்புகள் தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது மக்கள் திலகம் காட்டிய ஈடுபாட்டை சொல்ல வார்த்தைகளே இல்லை. சாதாரண தொழிலாளியாக பாவித்து கொண்டு அவர் காட்டிய வேகம் சிறப்பான ஒன்று. இன்றைக்கும் இதயக்கணியின் அந்த கிளைமாக்ஸ் சண்டை காட்சி பிரமிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணம் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களின் அதீத கவனத்துடனான அந்த உழைப்பு. இதயக்கணியின் வெற்றிக்கு பின் ஒரு நாள் மக்கள் திலகம் டைரக்டர் ஸ்ரீதருக்கு சில படங்கள் செய்ய ஒப்பந்தம் ஆகியிருக்கு. அதுக்கெல்லாம் நீதான் ஸ்டண்ட் மாஸ்டர் என்றார். ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காது போலிருக்கே, அதுக்குள்ளே நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்கன்னே என்றேன். அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குப்பா என்று புன்னகைத்தார்.
ஆனால் நான் சொன்னதுதான் அவருக்கு நடந்தது. அடுத்த சில வருடங்களிலேயே புரட்சி தலைவர் தமிழகத்தின் முதல் அமைச்சராக மணிமகுடம் சூட்டிக்கொண்டார். மக்கள் திலகம் மீனவ நண்பன் படத்தில் கத்தி சண்டை வைக்க வேண்டுமென விரும்பினார். அந்த படம் ஒரு சமூக படம். அதிலே ஒத்து வருமா என யோசித்த போது போட்டி ஒன்று வைத்து கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் பானையை உடைக்க வேண்டும் என முடிவானது. சற்றே நீளமாய் போய்கொண்டிருக்கும் அந்த கத்தி சண்டை காட்சி படத்தில் விறுவிறுப்பாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. கடற்கரை அலைகளில் புரண்டபடியெல்லாம் எம்ஜிஆரும் நம்பியாரும் மோதுவார்கள். நான் ரசித்த சண்டை காட்சி அது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துக்கு 5 ஸ்டண்ட் மாஸ்டர்கள் வேலை செய்தோம். புதுமை என்னவென்றால் ஒரே படத்தில் 5 ஸ்டண்ட் மாஸ்டர்கள் வேலை செய்தது தமிழுக்கு அதுவே முதல் முறை. அதன் பின் வேறு படம் இதுவரை வந்ததாக எனக்கு நினைவில்லை. மக்கள் திலகத்துக்காக முதலமைச்சர் பதவி காத்து கொண்டிருக்க வேக வேகமாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வளர்ந்து கொண்டிருந்தது. அப்படத்தின் இயக்குனர் மக்கள் திலகம்தான். மக்கள் திலகத்தின் இயக்கத்தில் வந்த எந்த படமும் சோடை போனதில்லை என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக, ஆனால் அதுவே அவரது கடைசி படமாக அமைந்துவிடும் என்று படம் துவங்கிய நாளில் யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் படம் முடிவடையும் நிலைக்கு வந்தபோது அனைவருக்கும் இந்த உண்மை புரிந்து ஏதோ ஒரு இறுக்கம் எங்களை ஆட்கொண்டது. அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்துவிட்டது. அது அப்படத்துக்கு மட்டும் கிளைமேக்ஸ் காட்சி அல்ல, மக்கள் திலகத்தின் திரையுலக வாழ்வுக்கும் அதுதான் கிளைமேக்ஸ் காட்சி என்று கடைசியாகத்தான் எங்களுக்கு புரிய வந்தது.